உடம்பு இளைக்கணும்னா நிறைய செலவு பண்ணி சாப்பிடணுமாங்க சார்? ஆக்சுவலாக அதுக்கு செலவு கம்மியாக தான் ஆகும் உடம்பு இளைக்கிறதுக்கு. சாதாரண சாப்பிட்ற சாப்பாடும் கடையில் வாங்குற பொருட்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இனிப்பு உள்ள பொருட்களோட விலை தான் ரியலி அதிகமாக இருக்குது. பிரெட்டு, பப்ஸு, பீட்சா, பர்கர், ஸ்வீட்ஸு, நொறுக்கு தீனிகள், ஜூஸு, சாஸு, பரோட்டா ஐட்டம், பூரி ஐட்டங்கள், கேக் வகைகள், இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இது எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டங்கள் தான். அதாவது இதெல்லாம் அதிக அளவு இயற்கை உணவும் கிடையாது, எல்லாம் செயற்கையாக தயாரிக்கப்படுகிற உணவுகள் தான். ஆனால் அதே சமயத்தில் உடம்பு இளைக்கிறதுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் லிஸ்ட் சொல்கிறேன் கேளுங்க. காய்கறிகள், நட்ஸு லைக் நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, முட்டை, கீரை, பால், மோர், தயிர், இதெல்லாம் நம்ம ஊர்லேயே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். இந்த பொருட்கள் நீங்கள் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துட்டு முதல்ல சொன்ன அந்த சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் கம்மியாக நம்ம சேர்த்திட்டோம்னா, இன்ஃபேக்ட் நம்மளுடைய சாப்பாட்டுக்குன்னு நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் கம்மியாக தான் ஆகும். ஸோ இளைக்கிறதுக்கு பெரிய அளவு செலவு பண்ண வேண்டியதே இல்லை.